எங்கள் மாமாவோட தோட்டத்துக்கு போனோன்னே மம்முட்டி எடுத்து வாய்க்கால் வந்து செதுக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் மாமா உடனே வந்து சந்தேகத்தோடு கேட்டாங்க, ஏன்னா எப்போ வந்தாலும் வேடிக்கை பார்த்துட்டு 9 மணி கிளம்பிடுவேன், நீங்கள் என்ன வாய்க்காலாம் செதுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இல்லைங்க மாமா, நீங்கள் வந்து நீங்கள் கீரை வதைக்கு தான் சொன்னாங்க, அதான் நான் வாய்க்காலாம் செதுக்கி கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் கீரை வதைக்கு தான் நான் வீடியோ எடுக்கும்போது எனக்கு வந்து ஒத்துழைப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். உடனே மாமா சிரிச்சு சொன்னாங்க, சோழியும் குடிமே சும்மா ஆடாதுன்னு சொல்லிட்டு பழமொழியில் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இன்றைக்கி தான் நான் நேரில் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க மாமா, எப்படி கீரை வதைக்கிங்க அப்படி காட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னையும், இங்கே பாருங்க மாப்பிள்ள, இதான் நம்ம கீரை வதைக்க ஒரு பாத்தி, இது வந்து 10 அடி அகலம் 15 நீளம் இருக்குது. இதுக்கு வந்து 100 கிராம் வந்து கீரை வதை வந்து தேவைப்படும். இந்த கீரை வதையை வந்து அப்படியே போட்டோம் அப்படின்னா குட்டான் வந்துடும், ஏன்னா சிறுசாக இருக்கனால. ஸோ அதனால் வந்து நம்ம வயலில் இருக்கிற காஞ்ச மண்ணை கட்டி இல்லாமல் எடுத்து போட்டு நல்லா 4 குளிக்கிட்டு இது மாதிரி நம்ம நல்லா விளைச்சி விட்டுட்டு நம்ம கையில் இருக்கிற 10 வரல அப்படியே கலப்பையாக மாற்றி அப்படியே மேலோட்டமாக ஓட்டிட்டு அப்படின்னா மண்ணுக்கு மேலே வதையெல்லாம் மண்ணுக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சி அப்படின்னா 4வது நாள் இந்த மாதிரி இருக்கும், மழை போகிறோம். அதே மாதிரி 10வது நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். 17வது நாள் வந்து அறுவடை பண்ணி மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு போயிடலாம். நம்ம ஒரு கத்தையை வந்து 10 ரூபாய்னு வந்து கொடுத்துட்ருக்கோம். உங்கள் ஊரில் என்ன மாதிரி ரேட்டுக்கு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க சொன்னாங்க. உங்கள் ஊரில் என்ன ரேட் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பச்சை தண்டு சிறுகீரை.